கையை விடு விடு சொல்றல. ஐயோ ஐயோ. ஏ மஞ்சு, ஏ மஞ்சு, ஏ நீ பாட்டு நீ பாடிட பாடுறி. ஷூ 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 ஷூ. இருக்கட்டும். இந்த நான் என்ன அமைதியா வரணுமா? எங்க போவா என்ன? உங்க அப்பா தானே. சிரிக்கிறாங்களே. என்ன பேசக்கூடாது சொல்றதுக்கு நீ யாரையோ? நீ என்ன என் பேச்சு உரிமையை தடுக்க பாக்குறியா? இல்ல 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 இல்ல. ஏங்க நீ தாராளமா பேசுங்க. சைலண்டா பேசுங்க ப்ளீஸ். ஆமா நீ யாரு முதல்ல சொல் சொல் சொல். ஐயோ நான் யாருனே மறந்து போச்சா? Who are you man? Who are you? நீ யாரு? நாகராஜ்ங்க. நாகராஜ். என்னது? நாகராஜ். நீதான் அந்த நாகராஜா? I am. மவனே உன்னை தாண்டா நான் இத்தனை நாள் நீதானே அவனுக்கு என்ன ரூம்ல வச்சு திட்டின? ஃபிளாஷ்பேக். டாவா. கையிடுறா. அகைன் டாவா. ஆமாடா. கையிடுறா. வெதஜி வானாஜி வேணா தப்பு வெதஜி வானா. அப்படிதான் சொல்ல வேண்டாம். என்னடா பண்ணுவடா? என்ன பண்ணுவடா? கையிடுறா. கையை எடு. என்ன பார்த்து என்ன வார்த்தை என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு வெதஜி ஏன் வெதஜி நன்றே பேசுறீங்க விட்டுருங்க வெதஜி ப்ளீஸ். நான் உன்கிட்ட ஜீனு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. இன்னொரு தடவை சொன்ன சத்யா கமல் மாதிரி காப்பா கைட்டு அடிக்கிறாங்க. ஏ வா இங்க வா வா. ஏ கலருக்கும் ஜோடி போட்டு பாரு. என் பக்கத்துல நிக்க முடியுமாடா நீ? நான் அன்னைக்கு உன்கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொன்னா நீ என்ன ரிஜெக்ட் பண்றியா? யூ bloody uneducated stupid fellow. பீட்டர் வேறயா? போன போது உனக்கு வாழ்க்கை கொடுக்கலான்னு பார்த்தா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க நீ. மவனே இந்த ஜென்மத்துல நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்டா. அம்மா என்ன அது ஏதோ டாலர் மாதிரி இருக்கு. டேய் என்னடா அது? ஏன் டாலர் இல்லங்க தாலிங்க அது. எது? தாலி. இதுதான் தாலி. ஆமாங்க இதே தாங்க அது. ஏண்டா சொல்லுங்கங்க. உன்னையே வேணான்னு சொல்லிட்டேன். அப்புறம் இதை மட்டும் எதுக்குடா கழுத்துல கட்டிக்கிட்டு இருக்க? ஐயோ 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 அம்மா மம்மி டாடி ஐயா கைட்ட கூடாது கைட்ட கூடாது. ஏன் கைட்ட கூடாது? இல்லங்க இது கைட்ட கூடாதுங்க. நீங்க தமிழ் பொண்ணுங்க. இத கைட்டினா அப்புறம் புருஷனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடும். யாருக்கு? உனக்கா? ஏதாவது ஆகுமா? நிஜமாவா ஆகுமா? கண்டிப்பா ஆயிடுங்க. சத்தியமா ஆகுங்க. அப்பன எனக்கு தலை ஏங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன சொல்லுங்க எப்படிங்க? சபா மட்டை ஆயிட்டாங்க. ஏன்னா டிரைவர் நான் ஓரமா டிக்கெட் நிறுத்தினா ப்ளீஸ்ண்ணா என்னால முடியல. தாங்க முடியல. என்ன பண்றது? ஏ மஞ்சு ஒத்த தலைவலி பயங்கரமா வலிக்குதுடி. அடி போடி. உனக்காவது ஒத்த தலைவலி எனக்கு ரெட்ட தலையும் வலிக்குது. ஏய் நான் சொன்ன கோச்சிக்க மாட்டியா? என்ன? இல்ல நீ பேசும்போது கொஞ்சம் அந்த பக்கமா திரும்பி பேசுறியா? ஏன்டி? நீ பேசுறப்போ ஒரு மாதிரி ஸ்மெல் வருதுடி. அது எனக்கு அப்படியே வாந்தியா வருது. ஐயடா பெருசா என்ன மட்டும் சொல்ற? நீ பேசும்போது கூட ஒரு மாதிரியா ஸ்மெல் வருது. நான் பேசும்போதா? ஆமா வேணும்னா நீ ஏன் செக் பண்ணி பாரு. என்னடி இது கருமோ இப்படி கப்படிக்குது? தெரியலடி. மஞ்சு
ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி? இந்த பஞ்சாயத்தோட பேக்ல இருந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சோம்ல, அதனாலதான் இப்படி. ஏய், என்ன நீ இயாள பத்தி அபாண்டமா குத்தம் சொல்ற? அவர் வச்சிருந்த கூல் ட்ரிங்க்ஸ்ல அப்படி என்னதான் இருக்க போகுது? இன்ஃபேக்ட் நான் வண்டியில ஏறினதும் நான் மறுபடியும் அதே மாதிரி ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வேணும்னு அவர்கிட்ட கேட்டு குடிக்கலான்னு இருக்கேன். சூப்பரா இருந்துச்சுல்ல? அப்ப ஏதோ இருந்துச்சு, ஆனா இப்ப ஏதோ பண்ணுதே. தலைவலி தாங்க முடியல. வேதவல்லி, இந்த இது குடி. என்னது கல்பனா? இந்த 2 பேரும் தலைவலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, ஆமா, அதுக்கு தான் இஞ்சி சாறு வாங்கிட்டு வந்தேன். இதை குடிங்க, எல்லாம் சரியா போயிடும். தேங்க்ஸ் கல்பனா. குடி. ம். கல்பனா, சும்மா சொல்லக்கூடாது. விண்ணு விண்ணுன்னு வலிச்சிட்டு இருந்த தலைவலி இப்ப லேசா குறைஞ்சிருக்கு. ம். ஆமா, உங்களுக்கு எப்படி இந்த வைத்தியம் எல்லாம் தெரியும்? தண்ணி அடிச்சு மறுநாள் தலைவலி வந்தா எங்க அப்பா இஞ்சி சாறு தான் கேட்பாரு. அவருக்கு நான் தான் இதை ரெடி பண்ணி கொடுப்பேன். உடனே சரியாயிடும். ஏய், அது தண்ணி அடிச்சு ஹேங் ஓவர்ல இருக்கிறவங்களுக்கு பண்ற ட்ரீட்மெண்ட் ஆச்சு. அதையே நீ எங்களுக்கு சொல்ற? நான் ஒண்ணு சொன்னா ஷாக் ஆக மாட்டீங்கல்ல? என்ன? வண்டியில நீ, மஞ்சு, என் புருஷன் எல்லாரும் போட்டி போட்டு குடிச்சீங்கல்ல, அது என்ன நினைக்கிறீங்க? என்னது? அது பஞ்சாயத்து கூல் ட்ரிங்க்ஸ்ல கலந்து வச்ச பிராண்டி. பிராண்டியா? என்ன கல்பனா சொல்ற? அதனாலதான் போதை தலைக்கேறி என்ன பண்ணீங்கன்னு கூட தெரியாம ஏதேதோ நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க. இங்க பாருங்க, நீங்க பஞ்சு மேல வீணா அபாண்டமா பழி போடுறீங்க. நான் எதுக்கு அவனை வீணா குறை சொல்ல போறேன்? உங்களுக்காவது பரவாயில்ல, சீக்கிரம் தெளிஞ்சிருச்சு. அங்க பாருங்க என் புருஷனை போதை தெளியாம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு. ஐயோ, 1/2 மணி நேரமா அவ்வான்னு செந்தில் மாதிரி ஆடிட்டு இருக்காரு. சரி இருங்க, மாமா எந்திரிக்கிறதுக்குள்ள அவருக்கும் ஒரு இஞ்சி சாறு வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன். வேதா, அப்ப நம்ம குடிச்சது நிஜமாவே பிராண்டி தானா? கொஞ்சம் மொத்தம் அவங்க கையில சிக்கட்டும். அவன் அப்படியே சிக்கட்டும் இல்லடி, சிக்கிட்டான். அது வரான் பாரு. சொப்பன சுந்தரி. ஐயோ, எஸ் ஓமனே, எந்த விஷயம்? ஒண்ணும் இல்ல பஞ்சு, ஒரு சின்ன ஹெல்ப். இவட வரும். எந்த ஹெல்ப்? பஞ்சு, நீ வண்டியில ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வச்சிருந்தல, ஆமா, அது வன்மோர் கிடைக்குமா? என்ன சிரிப்பு? ரசிகர்கள் நீங்க இவ்வளவு ஆர்வமா கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் உடனடியா சோமபானத்தை அப்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க சாப்பிடுங்க, என்ஜாய். தேங்க்ஸ் பஞ்சு. இட்ஸ் ஓகே. சொப்பன ஏய் பஞ்சு, சுந்தரி. இன்னொரு ஹெல்ப். எந்த ஹெல்ப்? இங்க குடிக்க ஒரு மாதிரியா இருக்கு. நம்ம வேணா அந்த கடைக்கு பின்னாடி போய். ஓ ஷூர், தாராளமா, இமிடியேட்டா போலாமே. வேதாஜி, ப்ளீஸ் ப்ரோசீட். தேங்க் யூ. மஞ்சு, கம் லெட்ஸ் கோ. உன்னை யாரு வச்சிருக்கா? சொப்பன சுந்தரி. பஞ்சு, இன்னைக்கு ஒண்ணு பஞ்சு பஞ்சு ஆக்குறோம்டா. டிரைவர் சார், இப்படி ஓரமா வண்டியை நிறுத்துப்பா. சரிங்க சார். என்னாச்சு? ஊர்
வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். டேய் எல்லாரும் இங்க வாங்க. வாங்க. இத பாத்தீங்களாடா, இதுதான்டா நம்ம சொந்த ஊரு சோழவந்தான். இன்னும் எவ்வளவு பசுமையா இருக்கு பாத்தீங்களாடா. இந்த ஊர் என் ஜீவன்டா. ரொம்ப நாளா இந்த ஊருக்கு நம்ம குடும்பத்தோட வரணும்னு ஏங்கிக்கிட்டே இருந்தேன். ஆனா கடைசியா நான் இந்த ஊருக்கு வந்தது உங்க அம்மாவுக்கு தகனம் பண்ணத்தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு தாண்டா வரேன். உங்க அப்பனுக்கு உயிர் கொடுத்து வாழ வச்சு பாராட்டி சீராட்டி வளர்த்ததால இந்த மண்ணு தாண்டா. இந்த ஊரை பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவுகள்லாம் வருதுடா. அதோ பாத்தியா அந்த மரம். நான் பள்ளிக்கூடம் படிக்கிற நாள்ல பல நாள் ஸ்கூலுக்கு மட்டம் போட்டுட்டு அடிக்கி பயந்து அந்த மரத்து மேல போய் ஒளிஞ்சுக்கிருவேன். ஆனா எங்க அப்பா தேடி வந்து எப்படியோ கண்டுபிடிச்சிருவாரு. அந்த மரத்துல இருந்து என்ன பிடிச்சி இழுத்து அந்த மரத்திலே கட்டி வச்சு என்ன ஒதிச்சிருவாரு. இப்ப அங்க அந்த வறண்டு இருக்கு பத்தியா அந்த குளம், அப்பெல்லாம் நிரப்பி தண்ணியோட இருக்குண்டா. இங்க தாண்டா நாள் பூரா நீச்சல் அடிச்சுட்டே இருப்பேன். எனக்கு அதாண்டா ஸ்விம்மிங் பூல். என்னோட நண்பன் ஒருத்தன் ஐயனாருக்கு பேரு. நாங்க இங்கெல்லாம் நீஞ்சறத பார்த்து நீச்சலே தெரியாத ஒரு நாள் தனியா இங்க வந்து மாட்டிக்கிட்டு இறந்து போயிட்டான். இங்க பாரு, இப்பெல்லாம் தார் ரோடு போட்டு விட்டான். அப்ப வெறும் செம்மண் ரோடு. எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. வெறும் கல்லையே அங்கேயோ ஓடுவோம் வருவோம் விளையாடுவோம். காலில் குத்தாத கல் இல்லை முள் இல்லை. எப்பவுமே என் காலெல்லாம் காயத்தழும்பாவே இருக்கு. முதல்ல நான் என் காலில் செருப்பு போட்டதே நான் 8வது படிக்கும்போது தான்டா. அப்போ கூட புது செருப்பு இல்லை. நான் ரொம்ப அழுது பிடிச்சி அடம் பண்ண பிறகு எங்க அப்பா அவர் போட்டுக்கிட்ட பழைய செருப்பை தைச்சு கொடுத்தார். ஆனா அந்த செருப்பை போட்டுக்கிட்டது எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா? எல்லாருக்கிட்டையும் போய் நானும் செருப்பு போட்டிருக்கேன் நானும் செருப்பு போட்டிருக்கேன் சொல்லி ஆடிக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் என்னோட சிறு வயசு நினைவுகள் பல பலன்னு திரும்பி வந்துட்டது. அதுக்கப்புறம் நான் வளர்ந்து ஆளாகி எனக்கு கல்யாணமாகி என்னோட தகப்பனார் இறந்து போய் அவரை நான் அடக்கம் பண்ண பூமிடா இது. அப்ப இங்கெல்லாம் எங்க பூமியெல்லாம் நல்ல செழிப்பு நல்ல விவசாயம் பசுமையா இருந்தது. யாரு கண்டுபிடிச்சோ 1980களில் ஒரு பெரும் வறட்சி வந்துச்சு. ஊரே நாசமா போச்சு. நீர்வளமெல்லாம் வத்தி போய் பயிரெல்லாம் பட்டு போச்சு. பிழைக்கிறதுக்கே வழி தெரியாம முடிச்சேன். அப்புறம் உங்க அம்மா தான் ஒரு யோசனை சொன்னாங்க. இந்த ஊர்ல இருந்தா இனிமே பிழைக்க முடியாது, மெட்ராஸுக்கு போய் எப்படியாவது பிழைச்சிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இருக்கிற கொஞ்சம் நிலத்தையும் விட்டு விட்டு
மூட்டையை கட்டிட்டு மெட்ராஸ் போனாங்க. ஆனா உங்க அம்மா அப்படி திடீர்னு சொன்னது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஊர் பேரு தெரிய மெட்ராஸுக்கு போய் என்ன தொழில்மா பண்ண போறோம், என்ன பண்ணி பிழைக்க போறோம்னு எனக்கு ஒரே கலக்கமா இருந்துச்சு. உங்க அம்மா தான் தைரியம் கொடுத்தா. தைரியமா வாங்க, எத்தனை பேர் பிழைக்கிறாங்க, ஆண்டவன் நமக்கு ஒரு வழி காட்டுவோன்னு சொன்னான். அதுக்கப்புறம் பெரியவே மனசு இல்லாம இந்த மண்ணை கண்ணீர் விட்டு பிரிஞ்சேன். உங்க அம்மாவோட மூட்டையை கட்டிட்டு மெட்ராஸுக்கு போனேன். அது இருக்கு அந்த கோயில். அந்த கோயில்ல ஆண்டவனை வேண்டிக்கிட்டு, ஆண்டவா எனக்கு ஒரு வழியை காட்டுப்பான்னு சொல்லிட்டு நாங்க இந்த ஊரை விட்டு போனோம். சத்தியமா நான் இதை நம்புறேன்டா. இந்த புண்ணிய பூமியோட ஆசீர்வாதம் தான் மெட்ராஸ்ல கடைசியா எனக்கு ஒரு வழியை காட்டி நானும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி லக்ஷ்மி அண்ட் கோங்கிற கம்பெனியை நிறுவி இவ்வளவு தூரம் முன்னுக்கு வந்திருக்கேன். பசங்களா, என் நெஞ்சிலுக்கு ஒரு கடைசி ஆசை உங்ககிட்ட சொல்லிடுறேன். நீங்க தவறா நினைக்காதீங்க. எல்லாருக்கும் ஒரு காலத்துல முடிவு வர வேண்டியதான்டா. எனக்கு அந்த மாதிரி ஒரு முடிவு வரும்போது தயவு பண்ணி என்னை இந்தூருக்கு கொண்டு வந்து இந்தூர்லயே தகனம் பண்ணுங்கடா. என் உடம்பு இந்தூர்லயே இந்த மண்ணோட மண்ணாயிடணும்டா. மெட்ராஸ்ல அந்த எலக்ட்ரிக் மட்டும் என் தகனம் எல்லாம் வேணாம்டா. அது வேண்டவே வேண்டாம். புள்ளியோட ஆஸ்தி கலக்கணும்டா. சரிடா, ரொம்ப நாள் கழிச்சு நான் பெருந்தூருக்கு வந்திருக்கேனா, கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். சரிடா, லேட் ஆயிடுச்சுல, கிளம்பும்டா. டேய், என் சொந்த ஊர்ல கொஞ்சம் காலார நடக்கணும் போல இருக்கு. நான் நடந்து போறேன். சரிப்பா, நீங்கெல்லாம் வண்டியில் பின்னாடி. நடராஜா, வா. நான் ஊருக்குள்ள வெறுங்கால நடந்து போறேன். புரியுதா? என் செருப்பு எடுத்து வண்டி விட போறேன். நான் காலார நடந்து போறேன். சரிப்பா. நாமளும் செருப்பு இல்லாமலே நடக்கலாம். ஏங்க வரேன்னு சொன்னா ஐயா இன்னும் வரவே இல்லை. அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. அப்பவே பள்ளப்பட்டி தாண்டிட்டதா சொன்னியா? அதானே, ஏன் இன்னும் வர காணோம்? இரு, போன் பண்ணி கேட்போம். பேசுங்க. மலைச்சாமி, இதோ ஐயா வந்துட்டாங்கல்ல. ஏப்பா வாங்கப்பா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா வாங்கய்யா. வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்க எல்லாரையும் பார்த்து பல வருஷம் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாம் எப்படி இருக்கீங்க? மலைச்சாமி எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன ஐயா, என்னை காப்பாத்துறதுக்கு கடவுள் மாதிரி நீங்க இருக்கையில எனக்கு என்ன குறைச்ச? நல்லா இருக்குங்க ஐயா. ஐயா, இந்த வருஷம் பொங்கலுக்கு குடும்பத்தோட வந்தது சந்தோஷம் ஐயா எங்களுக்கு. உங்களை விட எங்க அத்தனை பேருக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா என்னய்யா நடந்து வரீங்க? வண்டி ஏதோ ரிப்பேருங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, ரொம்ப நாள் கழிச்சு வர்றேன்ல, நம்ம ஊருக்குள்ள நடந்து வரணும்னு தோணுச்சு. எல்லையம்மனுக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு உள்ளார நடந்து வரேன். ரொம்ப நல்லதுங்க ஐயா. பிள்ளைகள் எல்லாம் சின்ன வயசுல பார்த்தது இப்ப எல்லாரும் வளர்ந்து பெரிய பெரிய இளந்தாரிகளா ஆயிட்டாங்க. ஆமா ஆமா. டேய், இவர் தான்ப்பா மலைச்சாமி. 30 வருஷம் முன்னால இருந்து நம்ம தோட்ட துறவுல இவர் தான் பாத்துக்கிறாரு. வணக்கம் தம்பி. வணக்கங்க. இவர் தான் மூத்தவர், பேர் சுந்தரராஜன். இவங்க தான் அவர் சம்சாரம், பேர் கல்பனா. அது ரெண்டாவது மகன், பேர் நாகராஜன். நாகராஜன் சம்சாரம் தான் இத நிக்கிறாங்களே, பேர் வேதவல்லி. வணக்கம்மா. அவன் கடைக்குட்டி, பேரு நடராஜன். பின்னால நிக்கிறார அவர் பேரு பஞ்சாயத்து. ஐயா, அப்ப அந்த அம்மா அவரோட சம்சாரங்களா? மெடிக்கல் மிராக்கிள். இல்லைங்க, குடும்ப நண்பருங்க, அவ்வளவுதான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு இவன் வீட்டுக்கு வந்தவங்கள வெளியிலே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க பாருங்க. ஏ காமாட்சி, என்னங்க உள்ள என்னம்மா பண்ற? இங்க வாமா வெளிய. எல்லாரும் வந்துட்டாங்க பாரு. வாங்க வரேங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? உங்க புண்ணியத்துல ரொம்ப நல்லா இருக்கோங்க ஐயா. எல்லாரும் சேர்ந்து நில்லுங்க வாங்க. என்னங்க, எதுக்கு இதெல்லாம்? ஐயா,
ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க. யாரு கண்ணும் பற்றக்கூடாதுல்ல. எல்லாம் எங்க சந்தோஷத்துக்காக தான்யா. சுத்தமா எல்லாரும் ஒண்ணா சரி நில்லுங்க. சரி ஐயா உள்ள போங்க ஐயா. சரிம்மா வாங்கடா போங்க போங்க வாங்க எல்லாம் உள்ள போங்க. போ தம்பி. Hi all Misai guys. I am Mr. Panju. Very glad to meet you. தேங்க்யூ தேங்க்யூ. கோ இன்சைட். ஒரு வாசகனாலும் திருவாசகமா சொல்லி you killed me. But anyway, I love you Misai. Okay bye guys. Bye, bye. I will Bye, meet you bye. later. என்னாச்சு? இல்லங்க பேஸ்ட் பிரஷ் எல்லாம் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். எத்தனை தடவை சொல்லிருக்கேன் எல்லாத்தையும் ப்ராப்பரா எடுத்து வைங்க. என்னம்மா நீ வேற? இப்ப நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? இல்லங்க அவசரத்துல மறந்துட்டேன். டென்டல் கிட்ட எடுத்து வைக்க கூட தெரியாதா உனக்கு? இப்ப அந்த பிராண்டை நான் எங்க போய் வாங்குவேன்? இந்த ஊர்ல கிடைக்குதோ இல்லையோ? என்ன கல்பனா? என்னங்க மன்னிச்சிருங்க. என்னடா சுந்தரா என்ன பிரச்சனை? எதுக்காக கல்பனா கட்டிட்டு இருக்கிற? அப்பா ஒண்ணு இல்லப்பா, சும்மா சொல்லுடா என்ன பிரச்சனை? அது அது ஒண்ணு இல்லப்பா, வர அவசரத்துல டென்டல் கிட்ட எடுத்து வைக்க மறந்துட்டா. நான் யூஸ் பண்ற பிராண்ட் பேஸ்ட் இங்க கிடைக்குமோ இல்லையோ, அதான் எப்படி பிரஷ் பண்றதுன்னு தெரியல. இப்ப பிரஷ் தானே வேணும்? ஆமாப்பா. எதுக்கா இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற? நான் ஏற்பாடு பண்றேன்டா. அப்பா நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட் இங்க கிடைக்குமா? இங்க கிடைக்கிற பிரஷ் எங்கேயுமே கிடைக்காதுடா. உலகம் பூரா கிடைக்கும், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அப்பா என்னப்பா சொல்றீங்க? என்னோட பிராண்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைக்குதா? வரட்டும், அப்பதான் உனக்கு புரியும். கல்பனா நீ உள்ள இருப்பமா. வெயிட் பண்ணி பாரு, வெயிட் பண்ணி பாரு. மலைச்சாமி ஐயா. இங்க வாய்யா. ஐயா சொல்லுங்க ஐயா. பல்லு வளர்க்க ஒரு 5-6 பிரஷ் ஏற்பாடு பண்ணி. ஐயா நம்ம புருஷ தானுங்களே. அதேதான் அதேதான். உடனே ரெடி பண்றேன். 2 நிமிஷம் ஐயா. அப்பா பிரஷ் மட்டும் சொல்றீங்க, பேஸ்ட்பா? பிரஷ்லயே பேஸ்ட் இருக்கும்டா. அதுலயே நாக்கும் வலிக்கலாம். 3 in 1. என்ன சொல்றாருன்னு ஒண்ணும் புரியலையே. வரலாம் வரலாம். ஏய் வருது வருது. ஏய் விலகி விலகி. எங்க கிடைச்சிட்டானுங்க இந்த பசங்க? டேய் காலையில எந்திரிச்சு பல்லு வளைக்கிறீங்களா இல்லையாடா? அத பல்லு விளக்குறதுக்கு தான் அந்த பிரஷ் பேஸ்ட் எல்லாம் வாங்கி வரலாம் தான் நாங்க பண்ணிக்கிறோம். டேய் பிரஷ் வாங்க கடைக்கெல்லாம் போக வேணாம்டா. பிரஷ் உங்களை தேடி இங்க வரும். ஓ டோர் டெலிவரியாப்பா? ஆமா. பரவாயில்லையே. அமேசான் பிளிப்கார்ட் சர்வீஸ்லாம் இந்த கிராமத்திலயும் உண்டா? வாவ் இட்ஸ் வண்டர்ஃபுல். எவ்வளவு வண்டர்ஃபுல்னு பொறுத்து இருந்து பாரு. இத வந்து ஐயா நீங்க கேட்ட புருஷ. புருஷா யாரா சொல்றேன். குடுப்பா அப்பதான் தெரியும். கொண்டாங்கண்ணே. ஆளு கொண்டு எடுத்துக்கங்க. இந்தாடா. என்னது இது? இப்படி ஒரு பிரஷ் நான் பார்த்தே இல்லையே. எப்பா என்னடா? குச்சிப்பா. இது சாதாரண குச்சி இல்லடா, வேப்பங்குச்சி. வேப்பங்குச்சியில பல் தேய்ச்சு தேய்ச்சு தான் அப்பாவுக்கு இந்த வயசுலயும் பல் ஸ்ட்ராங்கா இருக்குது. விளக்குங்கடா. ஊருக்கு போற வரைக்கும் நீங்க இந்த குச்சியால தான் பல்லு விளக்கணும். அப்பா இதுலயா? டேய் ஆளு வேலும் பல்லு குருதிடா. தெரியாது? வேலைக்கு பாரு தெரியும். சரி பிரஷ் கொடுத்துட்டீங்க, ஓகே. பேஸ்ட்ங்க? பேஸ்டா? பேஸ்ட் அதுக்குள்ளே இருக்குது. அழுத்தி கடி, ஜூஸ் வரும்ல, அதை வச்சு தேய். எப்படி? கசக்கும்டா. அப்படி கசந்தா தான் வயத்துல இருக்கிற புழு பூச்சி எல்லாம் சாவும். ஏடா ராத்திரி நீ பிராண்டி குடிக்கிறிய, அதை விடவாடா இது கசப்பு? நல்ல கேள்வி. என்ன தம்பிகளா நல்லா இருக்கா? சரிடா, இதோட நிறுத்தி விடப்படாது. இதுக்கப்புறம் சாம்பல் எடுத்து இருள நல்லா தேய்க்கணும். தம்பிகளா ஊருக்கு போற வரைக்கும் உங்களுக்கு இதுதான் புருசு. இதுல தான் விளக்கணும். தேவைப்படும் போது கேட்டுக்குங்க, நான் தரேன். பெரிய வீக்கோ வஜ்ரதந்தியோட மாடல் நினைப்பு பெருசு சொல்லிட்டு போறத பாரு. என்ன ஊருக்கு போறது தான் பிரஷ்ஷா? ஏய் பிரஷ்லடா புருசு.